மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th மேக்ஸ் டேர்ம் 2ல் எக்ஸசைஸ் 5.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸசைஸ் போடுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், இந்த எக்ஸசைஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம டேரெக்டாக 5.4 வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினில் 3 கிலோமீட்டர் 500 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். இப்போ இந்த 1000ல் பாதி எவ்வளோ? 5 மீட்டர், 500 மீட்டர். ஓகே, 500 மீட்டர்னால் இந்த 1 கிலோமீட்டரில் பாதி, அதாவது 1/2 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டலாக இந்த இடத்துல எழுதணும், கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? இப்போ 3 கிலோமீட்டர் 500 மீட்டர் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 வந்து கிலோமீட்டரில் தான் இருக்குது. 500 மீட்டரை நம்ம 1/2 கிலோமீட்டர்னு எழுதணும். அப்போ சேர்க்கும்போது 1/2 சேர்க்கும்போது 3 ப்ளஸ் ஒரு 1/2 சேர்க்கும்போது நமக்கு 3.5 கிலோமீட்டர்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 3.5 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்த கொஷினில் 250 மீட்டர். இப்போ இதில் இந்த 500ல் பாதி தான் நமக்கு 250 மீட்டர். ஸோ அப்போ இந்த ஹாஃபில் நம்ம என்ன சேர்க்கணும்னா, ஹாஃப்லேயும் பாதி, அப்போ ஹாஃபில் பாதி அப்படி சேர்க்கும் போது நமக்கு என்னது 1/4ன்னு வரும். சரியா? அப்போ இதுக்கு பதிலாக 1/4 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ 1/4 கிலோமீட்டர்னு எழுதலாம். அப்போ 25, இப்போ 25 ப்ளஸ் 1/4 சேர்த்தோன்னா நமக்கு 25 1/4 கிலோமீட்டர்னு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ 750. இப்போ இங்கே 750 வருதுன்னா 750 அப்படிங்கிறது நமக்கு என்னது, இந்த 500ஐயும் 250ஐயும் சேர்க்குறது நமக்கு 750. அப்போ 1/2வையும் 1/4ஐயும் சேர்க்குறது தான் நமக்கு என்னது 750. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே காமனாக 2 வரும், 4 வரும் நமக்கு எல்சிஎம் எடுத்தால். ஸோ அப்போ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதே 2 மேலேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு 4 வந்து 1 டைம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 3/4ன்னு வரும். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3/4. ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம். இப்படி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த 1000 நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா 250 250 250 250ன்னு வரும். இந்த 250ல் 3 பார்ட் 4ஆக பிரித்து அதில் 3 பார்ட் வந்து 750. கரெக்டாக? ஸோ அப்போ 3/4 கிலோமீட்டர்னு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் 250க்கு எடுக்கணும் அப்படின்னா ஒரு பார்ட். ஓகே, 4ல் ஒரு பார்ட், அதனால் 1/4. இப்போ கிலோமீட்டரை வந்து நம்ம இந்த இடத்துல 1/2 கிலோமீட்டருக்கு எடுத்தோம்ல. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 பார்ட்டாக பிரிக்கணும். அப்போ 1000 2 பார்ட்டாக பிரித்தா 500 + 500ன்னு வரும். அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுக்கணும். அப்போது 1/2னா 500. ஸோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போது நமக்கு 750, அப்போ 3/4, அப்போ 17 3/4 கிலோமீட்டர். அதே மாதிரி 35, இங்கே 250க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1/4 கிலோமீட்டர். இங்கே வந்து 45, இங்கே 3/4 கிலோமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இதை கன்வெர்ட் இன்ட்டு ஹவர்ஸ் பார்க்கலாம். ஹவர்ஸாக மாற்றணும். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஹவர்ஸாக மாற்றுறது, மினிட்ஸாக ஹவர்ஸாக மாற்றணும்னா இன்ட்டு 1/60 பண்ணணும். இப்போ 10, ஃபஸ்ட்டு கொஷின் 10 × 1/60. ஸோ அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இங்கே வந்து 6 டைம்ஸ் 10 டேபிளில் வரும். அப்போ 1 × 1 1, கீழே வந்து 6 இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து 1/6 ஹவர்ஸ். கரெக்டாக ஹவர்ஸ் எழுதணும். இந்த இடத்துல நமக்கு நெக்ஸ்ட்டு கொஷினில் 25 கொடுத்துருக்காங்க. 25 × 1/60 அப்படின்னு நம்ம போடலாம். இங்கே 5 டேபிளில் 5 டைம்ஸ், இங்கே 12 டைம்ஸ். அப்போ 5 1s 5/12ன்னு வரும். அப்போ 5/12 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 36 × 1/60. ஸோ 36 × 1/60. இப்போ நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது 12 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்கே 3 டைம்ஸ் வரும். இங்கே 12 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5 டைம்ஸ் வரும். 12 5s 60. அப்போ 3/5ன்னு வரும். அப்போ இங்கே 3/5 ஹவர்ஸ்.
நெக்ஸ்ட் கொஷின் 48 இன்ட்டு 1/60 இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 12 டேபிளே கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், இங்கே அகெயின் நமக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகே, அப்போ 4/5 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு 50 இன்ட்டு 1/60 பண்ணுவோம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல 10 டேபிளில் பண்ணும்போது 5, இங்கே 6, அப்போ 5/6 ஹவர்ஸ். புரிஞ்சுதா? இந்த கொஷின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். கன்வெர்ட் இன்ட்டு மினிட்ஸ் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 1/60 போட்டோம். மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது டேரெக்டாகவே 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ இது டேரெக்டாக 60ஆக மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 1 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 50. ஸோ இந்த இடத்துல 50 மினிட்ஸ். கண்டிப்பாக மினிட்ஸ் மென்ஷன் பண்ணணும். இங்கே அடுத்த கொஷின் 8/10 இன்ட்டு 60ஆல் பண்ணும்போது 1 டைம்ஸ், இங்கே 6 டைம்ஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 6 ஆர் 48ன்னு வரும் ஆன்சர். ஓகே, அப்போ 48 மினிட்ஸ். அடுத்தது 4/6 இன்ட்டு 60 கொடுத்துருக்காங்க. 1 டைம்ஸ், இங்கே 10 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ 40ன்னு வரும். அப்போ 40 மினிட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் 5/10 இன்ட்டு 60. அப்போ 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் வரும், 13 வரும். ஸோ அப்போ 30 மினிட்ஸ். இங்கே 6/10 இன்ட்டு 16 வரும். அப்போ 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் 36ன்னு வரும் ஆன்சர். ஸோ 36 மினிட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 1/60, மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு வெறும் 60. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 1/2 பார்ட் ஆஃப் 1 ரூபீஸில் பாதி எவ்வளோ? 50 பைசா. ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது 1/4 பார்ட் ஆஃப் 4 ருபீஸ். 4 ருபீஸை 4 பார்ட்டாக பிரிக்கணும். அப்போ 1 ரூபி 1 ரூபி 1 ரூபி 1 ரூபின்னு வருது. அப்போ இங்கே ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அதில் ஒரு பார்ட் 4 பார்ட்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது வெறும் 1 ருபீஸ் மட்டும்தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1 ருபீஸ். அடுத்த கொஷினில் வந்து நமக்கு 1/2 பார்ட் ஆஃப் 10 ருபீஸ். 10 ருபீஸை 1/2 கீழே வந்து 1/2 பார்ட்டாக பிரிக்கணும் 10 ருபீஸை. ஓகேவா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? 5 ருபீஸ்னு பிரிக்கலாமா? இப்போ இதை வந்து 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் 5 ருபீஸ். அதில் ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு 5 ருபீஸ் மட்டும்தான். அப்போ ஆன்சர் வந்து 5 ருபீஸ். அடுத்தது 3/4 பார்ட் ஆஃப் 100 ருபீஸ். 3/4 பார்ட் ஆஃப் 100 ருபீஸ் அப்படின்னா 100 ருபீஸை 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தா 25 ருபீஸ் 25 ருபீஸ் 25 ருபீஸ் 25 ருபீஸ்னு வரும். இப்போ இதில் 3 பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது 75 ருபீஸ். ஓகே, ஆன்சர் வந்து 75 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 200 2ஆக பிரிக்கணும். 1/2 பார்ட் ஆஃப் 200. 200 2ஆக பிரித்தா 100 + 100 வரும். அதில் ஒரு பார்ட், அதுதான் நமக்கு 1/2. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ். ஸோ அவ்வளோதான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங். கீழே கொடுத்துருக்க பார்ட்டாக நம்ம பிரிச்சுட்டு அதில் மேலே எத்தனை பார்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் த 1/4 1/2 அண்ட் 3/4 பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கு 1/2 1/4 3/4 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எழுதலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து 200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 200 ருபீஸோடைய 1/4 பார்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போது இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷினில் 1/4 பார்ட் ஆஃப் ₹200 which is equal to 1/4 பார்ட்ஸ்னால் நம்ம டேரெக்டாகவே மல்டிப்ளை கூட பண்ணலாம். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக 1/4ஆல் டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 1 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. இந்த இடத்துல வந்து நமக்கு 50 டைம்ஸ் வந்து வரும் 4 டேபிளில். அப்போது 50 டோட்டலாக 15 வரும். ஓகேவா? அப்போ 50 ருபீஸ் 4 பார்ட் 4 50 சேர்ந்தால் தானே ஒரு 200. அதில் ஒரு பார்ட் ஒரு 50 தான். ஸோ இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ₹50. அடுத்தது இதுவே 1/2 பார்ட் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. 1/4 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1/2 அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். 1/2 பார்ட் ஆஃப் ₹200.
which is equal to 1 by 2 into 200. 2 table 1 times இங்கே 100 times வரும். ஆன்சர் வந்து ₹100. நெக்ஸ்ட் அடுத்தது 3 by 4th பார்ட் வந்து கேட்டிருக்காங்களா, அது கண்டுபிடிக்க போகிறோம். 3 by 4 part of ₹200 which is equal to 3 by 4 into 200 போட்டோன்னா இங்கே 1 times இங்கே 50 times கேன்சல் ஆகிடும். அப்போ 150 வரும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ ₹150. ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர். இதே மாதிரி நம்ம மற்ற கொஷின்ஸ்க்கும் போடணும். மற்ற கொஷின்ஸ்க்கு போடும்போது இப்போ செகண்ட் கொஷினில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ₹10,000 இருக்குது இந்த கொஷினில். அப்போ இங்கே ₹10,000 மாற்றிக்கோங்க, இங்கே ₹10,000 மாற்றிக்கோங்க. இப்போ இங்கே ஈக்குவல் டு இங்கே 1 by 4 into 10,000, இங்கே 1 by 2 into 10,000, இங்கே 3 by 4 into 10,000. இப்போ 4 டேபிளில் நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் 4 ones are, இங்கே மேலே வந்து 10 வந்து நமக்கு 2 times வரும். அப்போ பேலன்ஸ் 2 வரும். 20 வந்து நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 times வரும். பேலன்ஸ் 2 0 இருக்குது. அப்போ சேர்த்துக்கிட்டோன்னா 2500. 1 into 2500 2500 தான். இங்கே அதே மாதிரி 2 டேபிளில் கேன்சல் பண்ண 1 times, இங்கே வந்து 5000 times வந்து வரும். அப்போ ₹5000. இங்கே ஆல்ரெடி நம்ம 4ல் கேன்சல் பண்ணியிருக்கோம் 1 times, இங்கே 2500. 2500 into 3 நமக்கு 7500. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பார்ப்போம். தேர்டு கொஷினுக்கு நம்ம கொஷினை சேஞ்ச் பண்ணணும். இப்போ தேர்டு கொஷின் பார்த்திங்கன்னா 8,000 rupees. இங்கே 1 by 4 into 8,000, இங்கே வந்து 1 by 2 into 8,000, இங்கே 3 by 4 into 8,000 which is equal to 4 table 1 times, இங்கே 2,000 times வந்து கேன்சல் ஆகும். இங்கே 2 table 1 times, இங்கே 4,000 times வந்து கேன்சல் ஆகும். இங்கே 1 times, இங்கே அதே அகெயின் 2,000 times தான் வரும். அப்போ இங்கே 1 into 2,000 2,000 rupees, இங்கே வந்து 1 into 4,000 4,000 rupees, இங்கே வந்து 3 into 2,000 வந்து 6,000 rupees. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஷின் வந்து ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபோர்த்து கொஷினுக்கு இப்போது ஃபோர்த்து கொஷினுக்கு ₹24,000 ₹24,000 இப்போ இங்கே நம்ம பண்ணும்போது 1 by 4 into 24,000, இங்கே வந்து 1 by 2 into 24,000, இங்கே 3 by 4 into 24,000. இப்போ 4 டேபிளில் 1 times வரும். 24 வந்து நமக்கு 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும்? 6 times வரும். பேலன்ஸ் 3 0 இருக்கனால 6,000. ஓகேவா? இங்கே வந்து 1 times, இங்கே வந்து 12,000 நமக்கு வரும். 3 0 இருக்குது. 24 வந்து 12 times வரும். இங்கே வந்து 4 டேபிளில் 1 times, இங்கே 24 வந்து அதே 6 times தான் வரும். இப்போது இதை நம்ம ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ₹6,000 வந்துடும். இங்கே வந்து ₹12,000 வந்துடும். இங்கே வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து 6 into 3s are வந்து நமக்கு 18,000 அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? 6,000 12,000 18,000. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபிஃப்த்து கொஷினில் நமக்கு இந்த இடத்துல 50,000 கொடுத்துருக்காங்க. 50,000. இப்போது 1 by 4 into 50,000, 1 by 2 into 50,000, 3 by 4 into 50,000. இப்போது 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 1 times, இங்கே வந்து 5 வந்து 1 times வரும். அப்போ பேலன்ஸ் 1 வரும். 10 வந்து வந்துடும். 10 வந்து நமக்கு 8 வந்து 2 times வரும். பேலன்ஸ் 2 வரும். அப்போ 20 அப்படிங்கிறது நமக்கு 5 times வரும். அப்போ பேலன்ஸ் 2 0 இருக்குது, சேர்த்துக்கலாம். இப்போ இதே தான் இங்கேயும் நமக்கு வரும். ஓகேவா? இங்கேயும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 2 டேபிள் இங்கே 1 by 2 பார்ட் பாருங்கள். இங்கே 1 times வரும். இங்கே 50 அப்படிங்கிறது நமக்கு 2 டேபிளில் எத்தனை வாட்டி கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 times கேன்சல் ஆகும். பேலன்ஸ் 3 0 இருக்கா, சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதலாம். இங்கே வந்து ₹12,500, இங்கே வந்து ₹25,000, இங்கே பார்த்தீங்கன்னா
3 into 12,500 12,500 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 37,500 rupees அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.